கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். சோழர்களுடைய சரித்திரம் நீண்டது, விரிந்தது, சுவை நிரம்பியது. சரித்திர காலத்துக்கு முன் இருந்த சோழர்களின் வரலாற்றை பழந்தமிழ் இலக்கியங்களின் துணை கொண்டு ஒருவாறு உருவாக்கலாம். அந்த பழஞ்சோழர்களுக்குள் இணையின்றி வாழ்ந்தவன் கரிகால் வளவன். அவனுடைய வரலாற்றை கதை போல இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆராய்ச்சி முறையில் இன்ன பிகழ்ச்சிக்கு இன்னது ஆதாரம் என்று சொல்லாமல் இலக்கிய ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து அவற்றில் உள்ள செய்திகளை ஒருவாறு கோவைப்படுத்தி கற்பனை என்னும் பசையால் இணைத்து உருவாக்கியது இவ்வரலாறு. நிகழ்ச்சிகளின் உடனே உள்ள உணர்ச்சியை வெளிப்படுத்த வர்ணை கலைகளையும் உரையாடல்களையும் இடையிடையே அமைத்திருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு பேரரசனுடைய வரலாற்றை உணர்ச்சியோடு தெரிந்து கொண்டோம் என்ற திருப்தி நில வேண்டும் என்பதே என் கருத்து. அதோடு படித்து செல்லும் பொழுதே கதையை நாம் ஓட்டாமல் அது நம்மை ஓட்ட வேண்டும் என்ற நினைவால் கதைக்குரிய கருவை விவரித்து சொல்லியிருக்கிறோம். கரிகாலனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள சிறந்த ஆதாரமாக இருப்பவை பெருநாட்டுப்படையும் பட்டினப்பாளையுமாகும். புறநானூற்றில் உள்ள பாடல்கள் சில கரிகாலனை நேர்முகமாக பாடுகின்றன. மற்ற தொகை நூல்களில் அங்கங்கே உவமையாகவும் பிறவாறாகவும் கரிகாலனை பற்றிய செய்திகள் துண்டு துண்டாக கிடக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் சில செய்திகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. அரசன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி நாட்டு மக்களின் உள்ளத்தை என்னவோ செய்தது. வழி வழி வந்த சோழ நாட்டின் மணிமுடி பெரிய வீரமிக்க மன்னர்களின் தலையை அணி செய்திருக்கிறது. சோழ சக்கரவர்த்திகளின் பெருமை காவியம் கண்டது. இளஞ்சே சென்னியின் வீரம் எவ்வளவு சிறந்தது! அவனுடைய கொடைத்திறத்தை உலகுள்ளாகும் எடுத்து செல்வதற்கு நல்லிசை சான்றோர்களாகிய புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றனவே. சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் அவன் இருந்தான். முடியுடை மன்னன் என்றாலும் அவன் குடிமக்களிடத்தில் எவ்வளவு எளிதில் பழகினான். தங்களுக்குள்ள குறையை எந்த நேரத்திலும் அவனிடம் சென்று எடுத்து உரைக்கலாம். அவை யாவும் பெரிதல்ல. அவன் மனம் செய்து கொண்டானே, அதுதான் குடிமக்களின் பேரன்பை அவனுடைய காணியாக்கி கொண்டது. பாண்டியனின் மகளும் சேரரசன் புதல்வியும் வடநாட்டு மன்னர்களின் மடந்தையரும் இளஞ்சென்னிக்கு மாலையிட காத்து கிடந்தார்கள். ஆளுள் அவன் காதல் அரண்மனையில் வளரும் பைங்கிளிகளை நாடவில்லை. சோழ நாடு சோற்றால் வளம் பெறுவது, அதற்குரிய நெல்லை விளைவிப்போரை சோழ நாட்டின் பெருமைக்கு காரணமாக உள்ளவர்கள் அவர்களுடைய குலத்திலே பெண் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் எந்த அரசன் வாழ்ந்தாலும் எந்த அரசன் வீழ்ந்தாலும் காவிரியின் நீர்வளத்தால் நெல் விளைவித்து நாட்டை காக்கும் வேளாளர் பெருமை நிலையானது என்பதை உணர்ந்தவன் அவன். ஆகவே பலரோடும் ஆராய்ந்து அழுந்தூரில் வாழ்ந்த பெரிய வேளாண் செல்வர் ஒருவருடைய அழகு திருமகளை மனம் செய்து கொண்டான். இளஞ்சர் சென்னிக்கு வாழ்க்கை துணைவியாக மகளை பெற்று தந்தவர் பெயர் நமக்கு தெரியாது. அழுந்தூர் வேல் என்று கௌரவமாக யாவரும் அவரை வணங்குவர். வீரமும் கொடையும் இன்ப வாழ்வும் நிரம்பிய சென்னியிடம் அரசுக்குரிய எல்லா உறுப்புகளும் இருந்தன. பல தேர்தல்கள் சென்றன. அந்த புகழ் அவனுடைய பெயரோடு ஒட்டி கொண்டது. உருவ பல்தேர் இளஞ்சே சென்னி என்று நீட்டி முழக்கி அவன் பெயரை பாட்டில் வைத்து புலவர்கள் பாடுவாராயினர். அத்தகைய இளஞ்சே சென்னி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். குடிமக்களின் சிறப்பை தன் திருமணத்தால் உலகுக்கு காட்டிய அவனிடம் அவர்களுக்கு இருந்த அன்புக்கு அளவு கடற முடியுமா? கடவுளே, எங்கள் மன்னர் பிரான் நோய் நீங்கி பிழையபடியே வீரம் விளைக்கும் வலிமை உடையவனாக வேண்டும் என்று வேண்டினர். மன்னனுக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைக்கும் போது அவர்கள் வயிறு பகீரென்றது. அவர்களுடைய துயரத்தை மிகுதியாக்குவதற்கு ஒரு தனி காரணம் உண்டு. இளஞ்சே சென்னிக்கு பின் சோழ நாட்டை ஆள அவனுக்கு பிள்ளை இல்லை. சோழர் குலம் இளஞ்சே சென்னியோடு அற்றுவிடுவதா? சோழ மரபில் உதித்த வேறு சிலர் அங்கங்கே இருந்தார்கள். சில வேளாள செல்வர்கள் எல்லாம் தாங்கள் சோழ மரபோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். தாயதிகள் எல்லாம் சோழ சிங்காசனத்தை தமக்காக்கி கொள்ள முத்துவார்கள்.
அப்போது நாட்டில் அமைதி நிலவுமா? பலர் கூடி கலகம் விளைவிப்பார்கள். வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த மன்னர் வரிசை இப்படியா குலைய வேண்டும்? நாட்டில் உள்ள பெருமக்கள் இவ்வாறு எண்ணி எண்ணி மருகினர். காவிரி பூப்பட்டினத்தில் இருந்து அரசாண்டான் இளஞ்சேட் சென்னி. பட்டினம் என்றால் அது சாமானியமான பட்டினமா? கடற்கரையை அடுத்த மருவூர் பாக்கம் முழுவதும் ஓயாத ஒளியாத கூட்டம், ஆரவாரம். வியாபார பண்டங்கள் பெருமழை போல கிடக்கும். உலகத்தில் உள்ள பல நாடுகளிடமிருந்து வணிகர்கள் அங்கே வருவார்கள். தங்கள் பண்டங்களை விற்கவும் தமிழ்நாட்டு பண்டங்களை வாங்கி செல்லவும் அவர்கள் வருவார்கள். மருவூர் பாக்கம் திருமகள் நடமாடும் இடம், வர்த்தகம் சிறக்கும் பகுதி. அதை அடுத்துள்ளது பட்டினப்பாக்கம். அதுதான் நகரத்தின் உட்பகுதி. அரண்மனையும் நகர மக்களும் செல்வர்களும் உள்ள இடம். சோழ நாட்டின் செல்வத்தை தன் தோட்டத்தால் புலப்படுத்தி கொண்டு விளங்கியது அப்பகுதி. இத்தகைய நகரம் இப்போது பொலிவெட்டு நிற்கிறது. மக்களுடைய முகத்தில் மலர்ச்சியை காணவில்லை. மன்னன் நோய்வாய்ப்பட்டிருப்பதுதான் காரணம். ஒவ்வொரு கணமும் மக்களுடைய கவலை மிகுதியாகி கொண்டே வந்தது. மன்னன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை தளர்ந்து கொண்டு வந்ததே அதற்கு காரணம். இனி சோழ நாடு என்ன கதியாவது என்ற கவலை சான்றோர்களின் உள்ளத்தில் சொல்ல உண்ணாத வேதனையை உண்டாக்கியது. என்னென்னவோ யோசனை செய்தார்கள். மன்னனுடன் இருந்து அரசியலை கவனித்து வந்த அமைச்சர்களும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த சான்றோர்களும் அரங்கூறவை உறுப்பினர்களாகிய பெருமக்களும் கூடி ஆலோசித்தனர். மன்னன் இனி பிழைப்பது அரிது என்ற முடிவின் மேல் அவர்கள் ஆலோசனை படர்ந்தது. எவ்வளவு நேரம் கலந்து பேசி முடிவுக்கு வர இயலவில்லை. சோழ சிங்காசனத்துக்கு உரிமை கொண்டாடுவோர் பல இருந்தனர். அவர்களில் யார் என்ன செய்வார்களோ? இத்தனை துயர சூழல்களுக்கிடையே ஒரே ஒரு சுடர் பொறி அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலை தந்தது. அரசியினுடைய தோழி ஒருத்தி வெளியிட்ட செய்தி ஒன்று அவர்களுடைய கவலைக்கு மாற்றாக இருந்தது. அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று தெரியவே இறைவன் திருவருள்தான் இப்படி கூட்டி வைத்திருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் உவகை மூண்டனர். மன்னனுக்கு மகன் இல்லையே என்ற பெருந்துயரத்தை போக்க அந்த செய்தி உதவியது. ஆம், அரசி கருவுற்றிருந்தார். இதனை கேட்டபோது சான்றோர்களுக்கு துயரமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி ஏற்பட்டன. இத்தனை சிறப்போடு வாழ்ந்த மன்னன் தனக்கு பிறக்க போகும் குழந்தையை பார்க்க முடியாது போல் இருக்கிறது என்று துயருற்றார்கள். மன்னனுக்கு அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தையை சோழ நாட்டு மக்கள் மன்னனாக கொண்டு இன்புறுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஆறுதலையும் இன்பத்தையும் தந்தது. இந்த புது செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். குழந்தை பிறந்து வளர்ந்து தக்க பருவம் வரும் வரையில் பாதுகாப்பு பெரிய காரியம் அல்லவா? இந்த செய்தி வெளிப்பட்டால் பகைவர்கள் சோழ குலத்தின் தொடர்பை நீடிக்க வந்த குழந்தையை கொல்ல சதி செய்வார்கள். மற்றொரு நினைவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு பெரிய தடையாக இருந்தது. அரசி கருவிட்டிருப்பது நல்ல செய்திதான். ஆனால் பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமே, இல்லாவிட்டால் சோழ நாட்டுக்கு என்ன பயன்? இவ்வகையெல்லாம் யோசித்து அரசை கருவூற்றிருக்கும் செய்தியை தக்க சிலரிடம் மாத்திரம் சொல்வதென்று தீர்மானித்தார்கள். இளஞ்சேட் சென்னி இறந்து விட்டான். நாட்டின் அரசாட்சியை அமைச்சர்கள் மேற்கொண்டார்கள். அரசி கருவுற்ற செய்தி எப்படியோ சோழ நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. முதலில் அரசியை அரண்மனையிலே வைத்திருக்கலாம் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் எந்த சமயத்திலும் பகைவர்கள் நகரத்தை முற்றுகையிடக்கூடும். அரசி கருவுற்றிருக்கும் செய்தி எப்படியும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகையால் அரசிக்கு தீங்கு இழைப்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இந்த அபாயத்தினின்றும் அரசியை பாதுகாக்க வேண்டும். வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது சிறந்தது. இன்னும் சில மாதங்கள் தக்க பாதுகாப்பில் அரசி இருந்து இறைவன் அருளால் குழந்தை பிறந்துவிட்டால் பிறகு பகைவர்களின் கொட்டத்தை ஒருவாறு அடக்கலாம். குடிமக்களுக்கும் தைரியம் உண்டாகும். யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அரசியை கொண்டு போய் தக்க வசதிகளுடன் வைப்பதென்று தீர்மானித்தார்கள். நல்ல வேளையாக இந்த காரியத்தில் அவர்களுக்கு பெருந்துணையாக ஒருவர் வாய்த்திருந்தார். இரும்பிட தலையார் என்பவரே அவர். அவர் பெரும் புலவர், மதுரை சங்கத்து புலவர் வரிசையில் சேர்ந்தவர். இது மட்டுமன்று, அரசியின் சகோதரர் அவர். அவருடைய பாதுகாப்பில் அரசியை விடுவதில் யாருக்குத்தான் தடை இருக்கும்? பல காலம் வள வாழ்வில் தான் வாழ்ந்து வந்த அரண்மனையை விட்டு சென்றாள் அரசி. கண்ணீரும் கம்பளையுமாக அவள் பிரிந்த காட்சி சான்றோர்களின் உள்ளத்தை உருக்கியது. வருத்தமடையாதீர்கள். நீ தாங்கி இருக்கும் மாணிக்கம் தக்க காவலில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் உங்களே அனுப்புகிறோம். திருடர்கள் வந்து சாரும் இடத்தில் வைர மணி பெட்டகத்தை வைக்கலாமா?
உங்களுக்கு திருமகன் பிறந்துவிட்டால் மீண்டும் இந்த அரண்மனை வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று அரசிக்கு ஆறுதல் கூறினார்கள். அவள் உள்ளத்துக்குள் ஏதோ நம்பிக்கை இருந்தது. தனக்கு மகன்தான் பிறப்பான் என்ற உறுதி இருந்தது. ஆனால் கடவுள் சித்தம் வேறாக இருந்தால் அதை நினைக்கும் போதே அவள் உடம்பு நடுங்கியது. அவள் வாழ்ந்த வாழ்வென்ன, அரசன் உயிரோடு இருந்தால் அவள் இருக்கும் நிலை என்ன, எல்லாம் கனவாக தோன்றின. உலகத்தின் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாத ஒரு இடத்திலே அரசி தன்னிடம் புதைத்திருந்த மாணிக்கத்தை அடைக்காத்து வந்தாள். இருப்பிடத்தார் தலையார் ஒவ்வொரு கணத்தையும் முள்மேல் இருப்பது போல கழித்தார். குழந்தை கருவில் வந்த போதே தந்தையை கொண்டுவிட்டதே, இது பிறந்து வளர்ந்து நாட்டுக்கு நன்மை உண்டாக்க வேண்டுமே என்று அவர் கவலைப்பட்டார். அவருக்கு சோதிட நூலின் நல்ல பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியினாலும் அனுபவத்தினாலும் தம் தங்கைக்கு மகன் பிறப்பான் என்று அவர் நம்பினார். ஆனால் அந்த மகன் நாளும் கோளும் நல்ல நிலையில் இருக்கும்போது பிறந்தால்தானே அவருடைய நம்பிக்கை நிறைவேறும். கடவுளே, நல்ல வேளையில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். அரசிக்கு பிரசவ காலம் நெருங்கியது. இரும்பிட தலையார் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டே இருந்தார். கெட்ட வேளையில் குழந்தை பிறக்கக்கூடாது என்ற பயம் அவருக்கு. எல்லா வேளையும் நல்லவனாக இருக்கும் நல்லதும் பொல்லாததும் கலந்து கலந்து தானே வரும். அரசிக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. இரும்பிட தலையார் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து கொண்டார். கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்று பார்த்தார். இன்னும் 3 நாளிகை வரையில் நல்ல சமயம் இல்லை. அதற்குள் குழந்தை பிறந்தால் கதிமோச்சமே இல்லை என்று தெரிந்தது. 3 நாளிகை கழித்து பிறந்தால் குழந்தை ராசயோகத்தோடு இருப்பான். பெரும் புகழை உடையவகை விளங்குவான். இளமையில் பல இன்னல்கள் வந்தாலும் பிறகு யாராலும் வெல்ல முடியாத நிலை பெறுவான். பல நாடுகள் அவனுக்கு உரிமையாகும். நல்ல பலன்களின் வரிசை நீண்டது. 3 நாளிகைக்கு பின்பு பிறந்தால்தான் இந்த யோகம். அதற்கு முன்பு பிறந்து விட்டால் என்ன செய்வது? அவர் மனம் அடித்து கொண்டது. பஞ்சாங்கத்தை பார்ப்பார், உள்ளே போவார். பணிப்பெண்ணிடம் எப்படி இருக்கிறது என்று கேட்பார். மிகவும் வேதனைப்படுகிறார்கள் என்பார். அவள் பிரசவம் ஆகிவிடுமா என்று கேட்பார். அநேகமாக ஆகிவிடும் போல்தான் இருக்கின்றது. இன்னும் சில நாளிகை தாங்காதோ என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்பார். இயற்கையை மாற்ற நாம் யார் என்பாள் பணிப்பெண். சில நாளிகை பிரசவத்தை தாமதமாக்க வழி இல்லையா என்று கேட்பார். அவள் சிரிப்பாள். மிக சிறந்த மருத்துவ பெண்ணை அழைத்து வந்திருந்தார். அந்த பெண்ணுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. அப்போது அவருக்கு அந்த ஊரில் இருந்த பெரிய வைத்தியருடைய நினைவு வந்தது. ஆளை அனுப்பி அழைத்து வர செய்யலாம் என்று கூட அவருக்கு தோன்றவில்லை. திடீரென்று எழுந்து ஓடினார். சில கணத்தில் அவரை அழைத்து வந்து விட்டார். அதற்குள் ஒரு நாளிகை கழிந்தது. மருத்துவ நூலில் எத்தனையோ அற்புதங்கள் உண்டென்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என் தங்கைக்கு பிரசவ வலி எடுத்துவிட்டது. என் உள்ளத்திலும் வேதனை உண்டாகி இருக்கிறது. குழந்தை இன்னும் 2 நாளிகை கழித்து பிறக்க வேண்டும். இப்போது பிறக்கக்கூடாது. இப்போது பிறப்பதை விட பிறக்காமலே இருக்கலாம். இதற்கு என்ன செய்வது? இரும்பிட தலையார் படபடவென்று பேசினார். ஆண்டில் முதிர்ந்த வைத்தியர். அவர் கூறியவற்றை காதிலே வாங்கி கொண்டார். யோசித்தார். தலையை இப்படியும் அப்படியும் அசைத்தார். அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று இரும்பிட தலையார் ஆவலோடு அவரையே கவனித்து கொண்டு நின்றார். கிழவர் பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வது சாத்தியமான காரியம்தான். அப்படியா? எப்படி எப்படி? பொறுங்கள். ஆனால் தாயின் உயிருக்கு தீங்கு நேர்ந்தாலும் நேரலாம். பிரசவத்தை சில நாளிகைகள் தாமதப்படுத்த வழி உண்டு. அதனால் உண்டாகும் வேதனை தாய்க்கு அதிகம். முதலில் அதை அவள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வேதனையால் பிரசவமான உடனே தாயின் உயிருக்கு ஒரு கால் ஆபத்து நேரலாம். இரும்பிட தலையார் குறுக்கிட்டார். குழந்தை உயிருடன் பிறக்கும் அல்லவா? குழந்தை பூரண சுகத்துடன் பிறக்கும். தாயின் நிலையை பற்றி தான் சொல்கிறேன் என்று நிதானமாக பேசினார் வைத்தியர். எப்படியானாலும் சரி, குழந்தை இன்னும் 2 நாளிகை கழித்து பிறக்க வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் கூறினார் புலவர். சரி, பணிப்பெண்ணை வர சொல்லுங்கள். அவளிடம் வேண்டியதை சொல்கிறேன். பணிப்பெண் வந்தார். கிழவர் அவளிடம் சில முறைகளை சொன்னார். அரசியை சாதாரண நிலையிலே படுக்க வைத்திருக்க கூடாது என்றார். கால் மிகவும் மேலே இருக்கும்படி கட்டிவிட வேண்டும் என்றார். பாவம், அவளுக்கும் உட்பட்டாள். அரசி அவளை தலைகீழாக தொங்க விடுவது ஒன்றுதான் குறை. அவள் மார்பு அடைத்தது. உடம்பு முழுவதும் என்னவோ செய்தது. உயிரை போய்விடும் போல் இருந்தது. ஆனாலும் அவள் அதற்கு உட்பட்டாள். தன் மகன் அரசாள வேண்டும் என்ற ஆவலினால் அத்தனை செயலுக்கும் உள்பட்டார். நேரம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. இரும்பிட தலையாருக்கோ மனவேதனை. அவர் புழுவை போல துடித்தார். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம் போல் இருந்தது. அவருடைய தங்கையை பற்றி என்ன சொல்வது? அவளுடைய உள்ளம், உடல், உயிர் இந்த 3ம் துடித்தன. அவள் பட்ட துன்பத்தை எந்த தாய்தான் படுவாள்? அப்பா, 2 நாளிகை காலம் ஆயிற்று. அரசி விடுதலை பெற்றாள். பழைய படுக்கையில் படுத்தாள். இரும்பிட தலையார் ஒரு காட்டாற்றை நீத்தினார்.
ஆனால் அடுத்த 6 பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும், தாயும் சுகமாக இருக்க வேண்டுமே. வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டினான். வீல் என்ற உயிரை ஊடுருவும் தாயின் வேதனை துணி. அதனை அடுத்து குவா என்ற குழந்தையின் குரல் கேட்டது. அடுத்தபடி உள்ளிருந்து பணிப்பெண் ஓடி வந்தாள். ஆண் குழந்தை என்று கத்திக்கொண்டே வந்தாள். இங்கே இரும்பிடத்தலையார் மூர்ச்சை போட்டு கிடந்தார். குழந்தையின் அழுகை ஒளி அவனுடைய உணர்ச்சியை தூண்டி அப்படி செய்துவிட்டது. உள்ளே தாயும் மூர்ச்சையுட்டாள். அங்கே ஒருத்தி தாயை தெரிவித்தாள். இங்கே ஒருத்தி தமையானாரை தெளிவித்தாள். தெளித்து எழுந்தவர் காதில் ஆண் குழந்தை என்ற வார்த்தைகள் விழுந்தன. அவர் கைகள் அவரை அறியாமலே தலைமேல் ஏறின. அவர் ஆசையின்படியே ஆண் குழந்தை இளஞ்சென்னியின் குலத்தை காக்க வந்த கான்மூளை பிறந்துவிட்டது. தாயும் பிழைத்தாள். இப்படி பிறந்தவன்தான் திருமாவளவன், கரிகாலன் என்று சரித்திரம் புகழும் சோழ சக்கரவர்த்தி. குழந்தை பிறந்தது. எப்படி பிறக்க வேண்டுமோ, எப்படி வளர வேண்டுமோ அப்படியெல்லாம் இருக்க வகையில்லை. சோழ மண்டலத்தின் சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டிய குழந்தை இப்போது ஊர் அறியாமல் நாடு அறியாமல் வளர்ந்து வந்தது. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள சிலருக்கு மாத்திரம் தெரிந்தது. ஆட்சியை நடத்தி வந்த அமைச்சர்களுக்கும் சில சான்றோர்களுக்கும் தெரியும். அவர்கள் இதற்கு முன் ஊக்கமில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் வாட்டமே குடிகொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இரும்பிடத்தலையாரிடமிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இளஞ்சென்னி இருந்து பார்த்து முறைப்படி குழந்தையை சீராட்ட கொடுத்து வைக்கவில்லையே என்ற துயரம் அவர்களுக்கு இப்போது உண்டாயிற்று. ஆண் குழந்தை பிறந்த செய்தி அளவில்லாத மகிழ்ச்சியை உண்டாக்கினாலும் வேறு வகையில் அவர்களுடைய உள்ளம் மருகியது. குழந்தை பிறந்ததை உலகத்தார் அறிய தெரிவிப்பது உசிதமன்று என்று தீர்மானித்தனர். சோழ நாட்டில் உள்ள சில வேளிர் கழகம் செய்ய கிளம்பியிருந்தனர். குழந்தை பிறந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் ஏதேனும் செய்துவிடக்கூடும். அரண்மனைக்கு குழந்தையை கொணர்ந்து வளர்த்தால் தக்க பாதுகாப்பு வேண்டும். அதற்குடைய படைபலம் இல்லை. ஆகவே இன்னும் சில ஆண்டுகள் ஒருவரும் அறியாமல் குழந்தை வளர்வதே நல்லது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். இரும்பிடத்தலையாரும் அந்த முடிவுக்கு உடன்பட்டார். குழந்தையை காக்கும் பொறுப்பு அவரிடம் இருந்து அகலவில்லை. இன்ன இடத்தில் குழந்தை வளர்கிறது என்ற செய்தி மிகவும் இரகசியமாகவே இருந்தது. ஆயினும் சோழ நாட்டு மக்களிடையே ஒரு வதந்தி பரவியது. சோழ குலத்தை காப்பாற்ற அரசுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி அங்கங்கே வழங்கியது. எல்லாம் பொய். இப்போது ஆட்சி புரிபவர்கள் தங்கள் ஆட்சி மாறாமல் இருக்க வேண்டி கட்டிவிட்ட கதை என்று சிலர் சொன்னார்கள். இளஞ்சென்னி வாழ்ந்திருந்த காலத்தில் பிறக்காத குழந்தை இப்போதுதான் பிறந்து வளர்கிறது போலும் என்று சிலர் ஏளனமாக பேசினர். அயலில் உள்ள பாண்டி நாடும் சேர நாடும் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன. அரசன் இல்லாத நாடும் ஒரு நாடா? பேசாமல் சேரன் ஆட்சியையே ஏற்கலாம் என்று தோன்றுகிறது. இவ்வாறு பலர் விதமாக பேசிக்கொண்டிருந்தனர். மன்னன் ஒருவன் இல்லாமையால் சோழ நாட்டின் பெருமை மங்கியது. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பும் குறைய தொடங்கியது. பகைவர் வர வர உரம் பெற்றனர். பாண்டிய மன்னனோடும் சேரனோடும் சேர்ந்து சூழ்ச்சி செய்தனர். சோழ இளவரசனாகிய குழந்தை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். குழந்தை பிறக்கவே இல்லை என்ற வதந்தியை பரப்பினர். திருமாவளவன் வளர்ந்து வந்தான். தங்க தொட்டிலில் வளர வேண்டியவன் மரத்தொட்டில் கூட வளரவில்லை. எந்த சமயத்தில் குழந்தைக்கு அபாயம் நேருமோ என்ற பயத்தால் அவனை தாய் மார்த்தொட்டில் இட்டு வளர்த்தாள். பனி நீரால் குளிப்பாட்டினாள். மகிழ்ச்சி பொங்க உடல் பூரிக்க நாளுக்கு நாள் ஆனந்தம் அடைய வேண்டிய அவள் ஒவ்வொரு கணமும் குழந்தைக்கு யாரால் என்ன தீங்கு நேருமோ என்று அஞ்சி நடுங்கினாள். உள்ளம் சாம்பினாள். உடல் மெலிந்தாள். தாயின் அன்பணைப்பிலே வளவன் வளர்ந்தான். காட்டிலே ஓடி வேட்டையாடி விளையாட வேண்டிய சிங்கக்குட்டி கூட்டிலே கிடந்தது. வளவனுடைய மேனி அளவும் துள்ளி குதிக்கும் தோற்றமும் துடியான பேச்சும் தாய் வயிற்றை குளிர செய்தன. அடுத்த கணம் தீயை மூட்டின. கடவுளே, என் கண்மணி சோழர் குல தோன்றல் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து விளங்கும் காலம் வருமா என்று அவள் அங்கலாய்த்தாள். காலம் வரும் என்று ஆறுதல் கூறினார் இரும்பிடத்தலையார். குழந்தை தன் தோளை தட்டி கொண்டு சிரித்தான். குழந்தைக்கு இரும்பிடத்தலையார் கல்வி புகட்டினார். சோழர் குல பெருமையை கதையாக சொன்னார். தமிழின் சிறப்பை எடுத்துரைத்தார். அவர் சங்க புலவர் அல்லவா? திருமாவளவன் உடம்பு வளர்ந்தது போலவே அறிவும் வளர்ந்தது. அது கண்டு அன்னையும் அம்மானும் மகிழ்ச்சி கொண்டனர். ஐயோ, குழந்தையை காணவில்லையே, இங்கேதான் விளையாடி கொண்டிருந்தான், இப்போது காணவில்லையே என்று அழுதாள் தாய். இரும்பிடத்தலையார் காவேரி பூம்பட்டினத்துக்கு சென்றிருந்தார். தக்க பாதுகாப்பை செய்துவிட்டு தான் போயிருந்தார். வளவன் காலையில் தாயோடு பேசி கொண்டிருந்தாள். அம்மா, இன்னும் 4-5 ஆண்டுகள் போனால் பெரியவனாகி விடுவேன்.
காவிரிப்பூம்பட்டினத்துக்கு அப்போது போகலாம் அல்லவா? அங்கே போய் நம்முடைய அரண்மனையும் சிங்காசனத்தையும் பார்க்க வேண்டுமென்று எவ்வளவு ஆசையாக இருக்கிறது தெரியுமா என்று சொன்னானே. மாலையில் அவனை காணவில்லை. சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தால் இடுப்பில் வைத்து கொள்ளலாம். ஓடியாடி பேசி எல்லாம் தெரிந்து கொள்ளும் பருவம் வந்த பிள்ளையை கட்டுக்காவலில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனும் தனக்கு வரக்கூடிய அபாயத்தை தெரிந்து கொண்டிருந்தான். காலை பருவம் வரவில்லை. சின்ன பையன்தான். ஆனாலும் ஓரளவு தன்னைத்தான் காத்து கொள்ளும் திறமை அவனுக்கு இருந்தது. அன்னை எங்கெங்கோ தேடினாள், அழுதாள், கதறினாள். தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து தேட செய்தாள். தெரியாதவர்களையும் கெஞ்சி கும்பிட்டு அங்கமச்ச அடையாளங்களை சொல்லி தேட சொன்னாள். வளவன் அகப்படவில்லை. உயிர் கழுவில் நின்று துடித்தாள் தாய். அவளுடைய நெட்டை கனவெல்லாம் எப்படி ஆகிவிடுமோ? குழந்தைக்காக அல்லவா அவள் உயிரோடு இருக்கிறாள். பெண்ணாக பிறந்தவள் ஊரை கடந்து ஓடிப்போய் தேட முடியுமா? கனலில் விழுந்த புழுவை போல் துடித்தாள். தன் தலைவிதியை நொந்து அரட்டினாள். குழந்தை போனவன் தான் வரவில்லை. மறுநாள் இரும்பிடத்தலையார் வந்தார். வரும்போது அவருக்கு வீடு விளக்கமற்றிருப்பது தெரிந்தது. உள்ளே புகுந்தாரோ இல்லையோ, அண்ணா, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று தலைவிரி கோலமாக அரசி அவர் காலில் வந்து விழுந்தார். குழந்தை எங்கே? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு 4 புறமும் பார்த்தார் புலவர். குழந்தையை பறிகொடுத்து விட்டேன் என்று அழுதாள் அவள். நான் புறப்படும் பொழுது நன்றாகத்தானே இருந்தான். அதற்குள் அவனுக்கு என்ன வந்தது? ஐயோ, அவனை மேட்டிலிருந்து காணவில்லை. எந்த பாவி தூக்கி கொண்டு போனானோ, என்ன செய்தானோ, என் கண்மணி உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ, ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒரு கண நேரம் இரும்பிடத்தலையார் செயலற்று நின்றார். உலகமே சுழன்றது. பிறகு எல்லாம் அப்படியே திடீரென்று இயக்கம் ஒழித்து நின்று விட்டது போல் இருந்தது. நின்று நிதானித்தார். அவர் எதிர்பார்த்ததுதான் இது நேரக்கூடாதென்று எத்தனையோ கட்டுக்காவலாக இருந்தார். ஆனாலும் விதி யாரை விட்டது? நடப்பது நடந்தே தீரும். இந்த அலங்கோல நிலையில் அவருக்கு ஒரு சிறிய ஆறுதல் ஏற்பட்டது. அவர் முதலில் அஞ்சியது போல இளவரசன் இறந்து போகவில்லை. யாரோ வஞ்சகருடைய சூழ்ச்சியால் மறைந்து விட்டார். தாய் புண்ணியம் செய்திருந்தால், சோழர் குலம் புண்ணியம் உடையதானால்தான், சோழ நாடு பாக்கியம் பெற்றதானால் இன்னும் நம்பிக்கைக்கு இடமுண்டு. இளைஞன், தக்க பருவம் வராதவன், வளவன், ஆனால் எளிதிலே ஏமாந்து போகிறவன் அல்ல. சோழர் குலத்தின் வீரக்குருதி அவன் நரம்புகளில் ஓடியது. சோழர் கொடியான புலியைப் போல அவன் பதுங்கி பாயும் திறமையுடையவனானான். அவன் தோளில் வீரத்தின் செறிவு இருந்தது. அவன் பேச்சில் ஆண்மையின் அழுத்தம் இருந்தது. ஒரு கால் காவிரிப்பூம்பட்டினத்திற்கு தானாக போய் வரலாம் என்று புறப்பட்டிருப்பானா? அன்று ஒரு நாள் அந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருப்பதாக சொன்னானே என்று தாய் கூறினார். இருக்கலாம், அங்கே போய் தேடுகிறேன். அநேகமாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது என்றார் புலவர். இதை அவர் மனப்பூர்வமாக சொல்லவில்லை. தாயின் வேதனையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவள் கொண்ட ஐயத்தில் உண்மை இருப்பதாக காட்டினார். அவருக்கு அந்த சந்தேகமே இல்லை. இளவரசன் மிகவும் கூறிய அறிவுடையவன். யாரிடமும் சொல்லாமல் போக மாட்டான். இதை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். சரி, நான் போய் வருகிறேன். குழந்தையை அழைத்து கொண்டே வருவேன். நீ கவலை உறாமல் கடவுளின் மேல் பாரத்தை போட்டு இரு என்று விடை பெற்றார் புலவர். அண்ணா, நான் குழந்தையை காண்பேனா என்று அழுதாள் அவள். நான் பாவி, குழந்தையை பக்கத்திலே இருக்கும்படி சொல்லாமற் போனேனே என்று புலம்பினார். அதையெல்லாம் இப்போது நினைத்து பயனில்லை. குழந்தை கிடைத்து விடுவான் என்றே எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவு காலம் பாதுகாத்த திருவருள் இனியும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு. இரும்பிடத்தலையார் புறப்பட்டு விட்டார். காவிரிப்பூம்பட்டினத்திற்கா? இல்லை, அங்கே அவருக்கு என்ன வேலை? இளவரசனை இழந்து விட்டேன் என்று சான்றோர்களிடம் சொல்ல போவதால் தான் போகலாம். என்ன செய்வது, எங்கே போவது என்று திட்டமே இல்லாமல் அவர் புறப்பட்டார். கால் போன வழியே நடந்தார். தம் தங்கைக்கு முன் தம் துயரத்தை வெளியிடவில்லை. இப்போது அவர் உள்ளத்துக்குள்ளே புதைந்திருந்த துயரம் வந்து தப்பி கொண்டது. கால் தள்ளாடியது. கண்ணில் நீர்த்துளிகள் தோன்றி பார்வையை மறைத்தன. தலை கிறுகிறுத்தது. எதிர்பாராத வகையில் சிக்கிக்கொண்டான் இளவரசன். யாரும் இல்லாத காலத்தில் 2 முரடர்கள் அவனை மறித்து பிடித்து கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியை போல் தூக்கி கொண்டு ஓடினார்கள். இளவரசன் ஐயோ என்று கத்தவில்லை. அந்த வார்த்தை அவன் குலத்தினர் வாயில் வராது. தன்னால் ஆனவரையில் முரணி பார்த்தான். முரடர்களின் பலத்துக்கு முன் அவன் பலம் எம்மாத்திரம்? பகைவர்கள் ஒற்றர்களை ஏவி அரசி இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார்கள். பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது வளர்ந்தது வருவதையும் அறிந்தார்கள். மேற்கொண்டு முளையிலே கிள்ளி எறியும் வேலையிலே முனைந்தார்கள். அதன் பயனாகத்தான் இளவரசன் திருமாவளவன் முரடர் கையிலே சிக்கினான்.
ஏதோ ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போனார்கள். ஒரு வீட்டில் அடைத்து விட்டார்கள். பாவம், இளம் பாலகன். உலகம் இத்தகையதென்றே அறியாதவன். உலக விரிவை காண கெடுத்து வைக்காதவன். கூட்டிலே வளரும் சிங்கக்குட்டியைப் போல் வளர்ந்தவன். தான் வாழும் பெரிய சிறையை விட்டு பகைவர் புகுத்திய சிறையில் இப்போது கிடந்தான். அங்கே அன்னை இருந்தால், அம்மான் இருந்தார். இங்கே என்ன இருந்தது? இருள் இருந்தது. பகைவர்களின் கொடுமை இருந்தது. இந்த இடத்திலிருந்து மீள வழியுண்டா என்று ஆராய்ந்தான். மேலே கூரை மேய்து விட்டிருந்தது. பெரிய கட்டிடம் அல்ல, சிறிய வீடு அது. மனிதர்கள் பேசும் குரலே காதில் விழவில்லை. வீட்டு கூரையை பீத்து கொண்டு வெளியேற முடியுமா? அது முடிகிற காரியமாக தோன்றவில்லை. கத்தி பார்த்தான். மாமா, அம்மா என்று அழைத்தான். யாரும் ஏனென்று கேட்கவில்லை. காட்டுக்கு நடுவில் அந்த இடம் இருக்க வேண்டுமென்று தோன்றியது. உண்மையில் சோழ நாட்டிலே அவ்விடம் இருக்கவில்லை. சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையில் கருவூரை அடுத்த ஒரு சிறிய காட்டில் திருமாவளவனை சிறை செய்திருந்தார்கள் பாவிகள். அயனர்வினால் இளவரசன் தூங்கிவிட்டான். எவ்வளவு காலம் தூங்கினானோ தெரியாது. ஏதோ ஆளாரம் கேட்டு விழித்து கொண்டான். வெளியிலே யாரோ பேசினார்கள். பேச்சு தெளிவாக காதில் விழவில்லை. யார் அங்கே என்று கேட்டான். அவர்கள் விடை கூறவா வந்தார்கள்? மகா பாவிகள். அந்த சோழர் குல கொழுந்தை உயிரோடு கொடுத்து விட வந்தார்கள். நள்ளிருளில் இந்த காரியத்தை செய்ய வந்திருந்தார்கள். அந்த கூரை வீட்டில் நெருப்பு வைத்துவிட்டு போய்விட்டார்கள். உள்ளே இருந்த சிறுவனுக்கு புகை நாற்றமும் மூக்கில் வெடிக்கும் ஓசையும் தெரிந்தன. ஒரே வெளிச்சம் தோன்றியது. அண்ணாந்து பார்த்தான். கூரை தீப்பிடித்து கொண்டது தெரிந்தது. ஆ என்று கூவினான். இனி எப்படி தப்புவது? கதவை இடித்தான். தன் பலத்தை எல்லாம் சேர்த்து இடித்தான். அது வழிவிடவில்லை. மேலே கூரை பற்றி எரிந்தது. நெருப்பு கங்குகளும் எரிந்த மூங்கில்களும் கீழே விழுந்தன. எரியாத கூரை பகுதிக்கு அடியிலே போய் ஒன்றிக்கொண்டான். அந்த பகுதி எரிந்துவிட அதிக நேரம் செல்லாதே. கூரை முழுவதும் நெருப்பு கோலமாகி அவன் தலைமேல் விழப்போகிறது. அப்புறம் ஓடி ஓடி ஒதுங்கினான். அம்மா, அம்மா, மாமா, மாமா என்று கதறினான். தந்தையையோ பிறரையோ கூப்பிட்டு பழக்கம் இருந்தால் அல்லவா அவன் வாயில் வேறு வார்த்தை வரும். நெருப்பு வான வேடிக்கை செய்து கொண்டிருந்தது. அந்த சடசடா ஓசையினுடனே அவன் போட்ட சத்தம் வெளியிலே கேட்குமா? இன்னும் அரை நாளிகையில் திருமாவளவன் உயிரோடு வேகப் போகிறான். தீ நாக்குக்குள் தாவி தாவி பிடிக்க வருகின்றன. அவன் கனல் வேகம் காந்த மூளையிலே ஊண்டுகிறான். அம்மா என்று கத்துகிறான். மாமா என்று கூவுகிறான். மாமா நீண்ட கூச்சல் போட்டு விழப்போனான். வளவா என்று ஓர் ஒலி கேட்டது. அவன் சற்று நிதானித்தான். மயக்கம் வந்தாலும் நினைவை இறுக்கி பிடித்து காதிலே பொருத்தினான். மாமா என்று மறுமுறையும் கூவினான். என் கண்ணே என்று ஒரு குரல் பதில் கொடுத்தது. மாமாவே வந்துவிட்டார். இரும்பிடத் தலையார் எங்கெங்கோ அலைந்தவர் அந்த நேரத்துக்கு அங்கே வந்துவிட்டார். எங்கும் அலைந்து அலைந்து தேடினார். இந்த இரவில் இந்த சிறு காட்டின் வழியே வந்தார். நெருப்பு எறிவது அவர் கண்ணிலே பட்டது. அங்கே வந்தார் மாமா என்ற குரலை கேட்டார். அது வளவனுடைய குரல் என்று தெளிவாக தெரிந்தது. ஒரு கணத்தில் எல்லாவற்றையும் ஊகித்து கொண்டார். பெரிய கற்களை கொண்டு வந்து கதவை உடைத்தார். இழந்தது கதவு. உள்ளே நோக்கினார். மூளையில் ஒன்றிக்கொண்டு கதறிய இளவரசன் அவரை கண்டதும் ஓடி வந்தான். நெருப்பை மிதித்து கொண்டு ஓடி வந்தான். அவரை கண்ட வேகத்தில் அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. 2 தாவிலே தாவி இரும்பிடத் தலையார் காலடியில் வந்து விழுந்தான். அதன் பின் அவனுக்கு நினைவு தப்பிவிட்டது. திருமாவளவன் நினைவு வந்து பார்த்தபோது தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தான். காலில் ஏதோ எரிச்சல். அருகில் இரும்பிடத் தலையார் இருந்தார். கண்ணை விழித்தான். மாமா என்றான். என் கண்ணே, என் வயிற்றில் பாலை வார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே குனிந்து பார்த்தார். அருமை அம்மா, இந்தா இதை சாப்பிடு என்று எதையோ குடிக்க கொடுத்தார். அதை குடித்தான். சற்று தெம்பு வந்தது. நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவன் அருள் நிழலில் இருக்கிறாய் என்று பதில் வந்தது. இரும்பிடத் தலையார் தழுதழுத்த குரலோடு பேசினான். அம்மா எங்கே? வந்து விடுவார். கருவூரில் யாரும் அறியாத ஒரு இடத்தில் இரும்பிடத் தலையாரின் பாதுகாப்பில் திருமாவளவன் நெருப்பு காயம்பட்டு கிடந்தான். அவன் காலில் நெருப்பு தன் சக்தியை பூர்ணமாக காட்டிவிட்டது. இரும்பிடத் தலையார் சோழ நாட்டிலிருந்து நண்பராகிய மருத்துவரை அழைத்து வந்தார். அவர் கட்டு கட்டினார். தாயும் வந்து சேர்ந்தார். சில நாட்கள் மருந்து கட்டினார்கள். கடைசியில் கட்டை அவிழ்த்தார்கள். அந்த அழகிய கால் கருப்பாக கரிந்து இருந்தது. பகைவருடைய வஞ்சக செயலுக்கு சாட்சியாக அந்த கரிந்த கால் இருந்தது. உயிருக்கு வந்தது காலோடு போயிட்டே என்று ஆறுதல் அடைந்தாள் தாய். அன்று முதல் திருமாவளவன் கரிகாலன் ஆனான். கரிகாலன் உயிரோடு இருப்பது சிலருக்கு தெரிந்தாலும் ஆபத்து என்ற எண்ணம் இப்போது இரும்பிடத் தலையாருக்கு வந்துவிட்டது. அவன் சிங்காதனம் ஏறுவது கிடக்கட்டும்,
உயிரோடு வாழ வேண்டுமே, அவனுக்கு இடையூறு ஒன்றும் வராமல் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதென்று இரும்பிடத்தலையார் உறுதி பூண்டார். காவிரி பட்டினத்திற்கு போவதை கூட நிறுத்தி கொண்டார். அங்குள்ள சான்றோர்கள் மிகவும் வருத்தமடைவார்கள் என்பதை அறிந்திருந்தும் கடவுள் விட்ட வழியை யாவும் நடக்கட்டும் என்று கருவூரிலேயே இருந்து விட்டார். அது புதிய ஊர் ஆகையால் அவர்கள் ஊருக்கு புதிய மனிதர்களாகவே இருந்தனர். சோழ இளவரசன் தம்மிடையே வாழ்கிறான் என்பதை அந்நகரத்தில் உள்ள மக்கள் அறிய வகையில்லை. யாரோ அகதிகளாக பிழைக்க வந்தவர்களாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் அமைச்சர்களும் சான்றோர்களும் தளல் மேல் இருப்பவர்களைப் போல தவித்தார்கள். சோழ இளவரசன் விடுவிடுவென்று வளர்ந்து சிங்காசனத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற வேகம் அவர்களுக்கு இருந்தது. நாட்டில் பல வகை வதந்திகளை பகைவர்கள் பரப்பியிருந்தார்கள். அரசன் இன்றி இவ்வளவு காலம் நாட்டை பாதுகாக்க முடியும். மக்களும் பொறுமையின் எல்லையை கண்டுவிட்டனர். இந்த நிலையில் இரும்பிடத்தலையார் சில நாட்களுக்கு ஒரு முறை வருவர். சில காலமாக வரவே இல்லை. அவரை கண்டும் அவர் கூறும் செய்திகளை கேட்டு நம்பிக்கை பெற்று ஆட்சியை கவனித்து வந்த அமைச்சர்களுக்கு இப்போது கவலை உண்டாயிற்று. பகைவர்களின் பலம் வர வர அதிகமாவதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். என்ன ஆயிற்று என்ற ஐயம் அவர்கள் உள்ளத்தை தோன்றி அரித்து வந்தது. இரும்பிடத்தலையாரோ வரவில்லை. ஒரு செய்தியும் தெரியாமல் அலைக்கடல் துரும்பு போல மனம் சுழன்று தடுமாறினார்கள். நாள்தோறும் புதிய அபாயம் சோழ நாட்டுக்கு ஏற்பட்டு வந்தது. சேரனுடைய ஒற்றர்கள் இன்ன ஊருக்கு வந்தார்கள் என்ற செய்தி ஒரு நாள் வரும். பாண்டியன் படைவீரர் மாறுவிடம் கொண்டு கூட்டமாக சோழ நாட்டின் தென்பகுதி ஊர்களில் தங்கியிருக்கின்றனர் என்ற செய்தி ஒரு நாள் வரும். சோழ நாட்டில் வாழும் சிலர் கூடி அரசன் இல்லாத இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கிளர்ச்சி செய்ய முயல்வதாக ஒரு செய்தி வரும். இவ்வாறு மன அமைதியை கலக்கி குடலை குழப்பம் சமாசாரங்கள் அலை அலையாக வந்து மோதும் போது அமைச்சர்கள் என்ன செய்வார்கள், இனி நாட்டின் நிலை என்ன ஆகுமோ என்ற அச்சம் குறையோடி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அமைச்சர் கூடி பேசினர். இரும்பிடத்தலையார் இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் வந்த பாடில்லை. நாட்டின் அமைதி வர வர குலைந்து வந்தது. இப்படியே வரையறையின்றி எவ்வளவு காலம் காத்திருப்பது? திருமாவளவனுக்கு வந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியாது. பகைவர்களுக்கோ வளவன் பிழைத்து சென்ற செய்தி தெரியாது. தம்முடைய சூழ்ச்சியினால் வளவன் இறந்து போனான் என்றே அவர்கள் எண்ணினார்கள். ஆதலின் அவர்கள் மறைமுகமாக செய்தி வந்த எதிர்ப்பு வேலைகள் பின்னும் வழி பெற்றன. எங்கேயோ வளர்ந்து வந்த இளவரசன் இப்போது இறந்துவிட்டான் என்ற வதந்தியை பரப்பினர். சோழ நாட்டில் அது பரவியது. அமைச்சர்கள் காதிலும் விழுந்தது. இதற்கு முன் வந்த வதந்திகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்பொழுதெல்லாம் உண்மையை உணர்த்தி தைரியமூட்ட இரும்பிடத்தலையார் இருந்தார். இப்போது அவர் இன்ன இடத்தில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை. ஆகவே இளவரசன் இறந்து போனான் என்ற வதந்தி அமைச்சர்களின் கருத்துக்குள் நுழைந்தது. அடுத்தபடி உண்மையாகவே இருக்குமோ என்ற நினைவும் புகுந்தது. ஆம், உண்மையாகவே இருக்கலாம். இளவரசன் இறந்த செய்தியை நமக்கு அறிவிப்பதால் பயனில்லை என்று இரும்பிடத்தலையார் இறந்து விட்டார் போலும் அன்றி அந்த துயரம் தாங்காமல் அவரும் உயிர் விட்டாரோ? எவ்வளவு காலம் எத்தனையோ ரகசியங்களை பாதுகாத்து வந்தாரே. குழந்தை எப்படி இறந்தது? நோயினாலா, பகைவர்களின் சூழ்ச்சியினாலா? அவர்கள் யோசனை தடைப்பட்டது. மேலே மனம் ஓடவில்லை. ஒருவருக்கு ஒருவர் தம் தம் கருத்தை பரிமாறிக்கொண்டனர். சோழ நாட்டுக்கு உரிய அரசன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் கையில் நாட்டை ஒப்புவிப்பதை அன்றி வேறு வழி இல்லை. இப்படி ஒருவர் சொன்னார். தேர்ந்தெடுப்பதா? யாரை என்று தேர்ந்தெடுப்பது? என்ன தகுதியை கொண்டு தேர்ந்தெடுப்பது என்று கேட்டார் ஒருவர். சோழ குலத்தோடு தொடர்புடையவர்களில் தகுதி உடையவரை தேர்ந்தெடுப்பது. சோழகுல தொடர்புடையவர்கள் என்று இப்போது சொல்லிக்கொண்டு தெரிகிறவர் ஒருவரா இருவரா? அத்தனை பேரும் நாட்டின் நன்மையை நினைப்பார்களா? அவர்களில் யாரை பொறுக்குவது? புதிய அரசனை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சிக்கல்கள் பல என்பதை அமைச்சர்கள் உணர்ந்தார்கள். தெய்வமே வந்து ஒருவனை சொன்னால் ஒழிய அமைதியாக ஒரு மன்னனை நாம் பெற முடியாது போல் இருக்கிறதே என்று ஒருவர் பெருமூச்சு விட்டார். தெய்வம் என்ற பேச்சு வந்தவுடன் எல்லோருக்கும் சிறிது ஊக்கம் உண்டாயிற்று. தெய்வ நம்பிக்கையில் சிறிதும் குறையாதவர்கள் அல்லவா ஒருவர் சொன்னார். இனிமேல் தெய்வத்தின் திருவருளுக்கு இதை விட்டுவிட வேண்டியதான். என்ன செய்வது என்று இளைஞராகிய அமைச்சர் ஒருவர் கேட்டார். பழைய காலத்தில் ஒரு வழக்கம் உண்டென்று கேட்டிருக்கிறேன். பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுத்து இறைவன் திருவருளே எண்ணி விட்டுவிட்டால் அது யாரிடம் சென்று மாலையை போடுகிறதோ அவனையே அரசகை ஏற்றுக்கொள்வார்கள். யாவரும் மீண்டும் ஆலோசனையில் ஆழ்ந்தனர். முடிவாக அப்படியே செய்யலாம் என்று தீர்மானித்தனர். அரசன் இல்லாத அரண்மனையில் பட்டத்து யானைக்கு என்ன வேலை? அந்த யானையை வீணை கட்டி வைத்துக் கொள்வதை விட நல்ல இடத்தில் இருக்கும்படி செய்யலாம் என்ற எண்ணத்தால் காவிரி பூம்பட்டினத்தை அடுத்த கழுமலத்தில் விட்டு வைத்தனர்.
இன்று சீகாழி என்று வழங்கும் ஊரே அன்று கழுமலம் என்ற பெயரோடு விளங்கியது. அங்குள்ள திருக்கோயிலில் சோழ அரசனது பட்டத்து யானை இருந்தது வந்தது. அரண்மனையில் வளர்ந்த யானை பிறரிடம் வாழ்வதை விட கோயிலில் வாழ்வது பொருத்தந்தனே. பட்டத்து யானையை கொண்டு அரசனை தெரிந்தெடுக்க எண்ணிய அமைச்சரும் பிறரும் தம் கருத்தை சோழ நாடு அறியும்படி வெளியிட்டனர். இறைவன் திருவருளால் நமக்கு தக்க மன்னன் கிடைப்பான் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உண்டாயிற்று. ஒரு நல்ல நாளில் கழுமலத்தில் இருந்த களிற்றை அலங்கரித்து கடவுள் திருவருளை எண்ணி கட்டவிழ்த்து விட்டனர். காலார நடைபழகாமல் இருந்த களிறு வேகமாக புறப்பட்டது. அதைத் தொடர்ந்து பலர் சென்றனர். களிறு மேற்கு திசையை நோக்கி சென்றது. திருவருட் சக்தியே அதனை உந்தி கொண்டு போவது போல இருந்தது. அங்கங்கே உள்ள மக்கள் யானையை கண்டு வழிபட்டனர். இறைவன் திருவருளை ஏந்தும் வாகனமாக அதனை எண்ணி துதித்தனர். ஒவ்வொரு ஊரையும் கடந்து சென்றது யானை. சோழ நாடு முழுவதும் இறைவன் திருவருள் என்ன செய்ய போகிறதோ என்ற ஆர்வ பேச்சு எழுந்தது. எந்த ஊரில் எந்த குடிசையில் நம்மை ஆளப்போகும் மன்னன் பிறந்திருக்கிறானோ என்று பேசிக்கொண்டனர். மக்கள் யானை மேற்கு திசையை நோக்கி போய்கொண்டிருந்தது. ஒரு கால் சேர நாட்டுக்கே போய் சேர மன்னனையே விரித்து விடுமோ என்றனர் சிலர். யானை அவ்வளவு வேகமாக சோழ நாட்டின் மேற்கு எல்லையை அணுகி கொண்டிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் யானை புறப்பட்ட செய்தி அறிந்து முடிவை அறியும் ஆவலோடு இருந்தனர். மக்கள் சேர நாட்டாரும் பாண்டிய நாட்டாரும் கூட சோழ நாட்டின் மன்னராக யார் வரப்போகிறார் என்று அறியும் ஆர்வமுடையவராக இருந்தனர். மேற்கே கருவூருக்கு வந்துவிட்டது யானை. அவ்வூரில் உள்ள மக்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. கொங்கு நாட்டை சார்ந்த கருவூர் அப்போது சேர நாட்டின் பகுதியாக இருந்தது. சோழ நாட்டுக்கு சேர நாட்டில் உள்ளவன் மன்னனாக போகிறானோ? யானை சேர நாட்டின் எல்லைக்குள் வந்துவிட்டது. யானை கருவூரை தாண்டி செல்லவில்லை, அந்த ஊருக்குள்ளே புகுந்தது. என்ன ஆச்சரியம்! மறைவாக கரிகாலன் வாழ்ந்திருந்த சிறு குடிலின் முன் வந்து நின்றது. ஊரை கூடிவிட்டது. கரிகாலன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். களிறு உடனே அவன் கழுத்தில் மாலையிட்டது. தன் கையால் எடுத்து மத்தகத்தின் மேல் வைத்து கொண்டது. அவ்வளவுதான். வெகு வேகமாக புறப்பட்டு விட்டது. இரும்பிடத்தலையார் இவற்றை எல்லாம் கண்டார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. முதலில் பயப்பட்டார், பிறகு தெளிந்தார். அபாயம் நம்மை தேடி வந்துவிட்டது என்று முதலில் திடுக்கிட்டார். திருவருள் கை கொடுக்க வந்தது என்பதை பின்பு தெரிந்து கொண்டார். திருவருள் எதை செய்ய வேண்டுமோ அதையே செய்துவிட்டது. பட்டத்து யானை யாரை தன் மேல் ஏற்றிக்கொள்ள வேண்டுமோ அவனையே ஏற்றிக்கொண்டு சென்றது. கரிகாலன் காவிரிப்பூம் பட்டினத்தை அடைந்தான். யார் கண்ணிலும் படாமல் பகைவருடைய வஞ்சக செயலுக்கு தப்பி உயிர் பிழைத்து வாழ்ந்திருந்த அவனை திருவருள் உலகறிய இவனே சோழ குலத்தோன்றல் என்று அறிவித்துவிட்டது. தெய்வத்தின் அருள் துணை அவனுக்கு இருந்தது. அதை காட்டிலும் வேறு பலம் எதற்கு? பரம்பரையாக சோழ மன்னர் செய்த தபம் இப்படி பலித்தது என்று சான்றோர்கள் மனது முறைகி சொன்னார்கள். இதோ உங்கள் மன்னன் என்று தெய்வமே காட்டிவிட்டது. மன்னனை இந்த பாக்கியம் வேறு எந்த நாட்டுக்கு உண்டு என்று மக்கள் பெருமிதத்தோடு மகிழ்ச்சி அடைந்தனர். பகைவர் தம் செயலடங்கி ஊக்கம் இழந்து சோர்வடைந்தனர். கரிகாலன் தான் சோழ இளவரசன் என்பதை சொல்ல இரும்பிடத்தலையாரும் இனி அவருக்கு என்ன பயம்? சோழ நாடு களிவெள்ளத்தில் மூழ்கியது. அமைச்சர்கள் சொர்க்க இன்பத்தில் ஆழ்ந்தனர். இரும்பிடத்தலையார் இறைவனையை கண்டது போன்ற நிலையில் இருந்தார். கரிகாலன் சுடப்பட்டு உயிர் உயிர்த்த சோழ இளவரசன் இன்னும் தக்க பருவம் வரப்பெறாத இளம் பருவம்தான். ஆனாலும் நாட்டின் மன்னனாக மணிமூடி தரித்து சிங்காசனம் ஏறினான். மங்கி இருந்த சோழ நாடு விளக்கம் பெற்றது. மீண்டும் காவிரிப்பூ பட்டினத்து அரண்மனையில் விளக்கை ஏற்றிவிட்டது தெய்வம். அது ஒளிவிடத் தொடங்கி. சின்னஞ்சிறு குழந்தை இன்னும் உலக இயல்பை அறியும் பிராயம் வரவில்லை. அதற்குள் சிங்காதனம் ஏறிவிட்டான். இவ்வளவு காலமும் அரண்மனையில் வளரவில்லை. அரச குலத்துக்குரிய சிறப்போடு வாழவில்லை. கற்க வேண்டிய சிலைகளையும் முறைப்படி கற்கவில்லை. இன்னும் காலில் உள்ள காப்பை வாங்காத பருவத்தில் செங்கோல் பிடிக்கும்படி இறைவன் திருவருள் செய்துவிட்டது. இனி அந்த திருவருளை துணையாக இருந்து அரசை நடத்தினால் ஒழிய சோழ நாடு பண்டை பெருமை குன்றாமல் இருப்பது அரிது என்றார் ஒருவர். என்ன அப்படி சொல்கிறீர்கள்? பகைவர்களுடைய தீப்புழலுக்கும் வஞ்சக செயலுக்கும் தப்பி வந்திருக்கிறான் நம் மன்னன். மறைந்திருந்த மாணிக்கத்தை கண்டெடுத்தார் போல பட்டத்து யானை சோழர் குல தோன்றலை கண்டுபிடித்து எடுத்து வந்திருக்கிறது. இவ்வளவு காலம் இந்த குழந்தையை ஊரார் அறியாமல் வளர்த்து வந்தாரே இரும்பிடத்தலையார். அவர் இருக்கும்போது மன்னனுக்கு என்ன குறை? எல்லா வகையிலும் சிறந்த பேரறிஞராகிய அவர் அரசனுக்கு வேண்டிய கல்வியை கற்பித்திருப்பார். அன்றியும் நாதனற்று அளமந்த சோழ நாட்டை
இந்த இடைக்காலத்தில் பாதுகாத்த அமைச்சர்களும் சான்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருந்துணை கரிகால் வளவனுக்கு இருக்கும்போது என்ன பயம் என்றார் மற்றொருவர். இப்போது உள்ளபடி இருந்தால் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆனால் சோழ நாட்டின் பெருவளத்தில் நட்டமுடைய மன்னர்கள் பலர் இருக்கிறார்கள். பல குறுநில மன்னர்கள் சமயமறிந்து வீழ்த்துவதற்கு காத்திருக்கிறார்கள். எந்த சமயத்தில் யார் படையெடுப்பார்களோ. அரசன் ஒருவன் இருக்கிறான் என்ற தைரியம் மக்களுக்கு வந்துவிட்டது. எந்த பகைவன் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் சோழ நாட்டு படைவீரர்களுக்கு உண்டு. மன்னன் இளையவனாக இருந்தாலும் அரசியல் வேலைகளிலே கண்ணும் கருத்துமாய் இருப்பதாக சொல்கிறார்கள் பாருங்கள். முடி சூடியவுடன் அவன் செய்த முதல் வேலை படைபலத்தை அதிகமாக்கும் செயல்தான். இவ்வாறு சோழ நாட்டு மக்கள் கரிகாலனை சிறப்பித்து பேசுவாரும் பகைவர் வந்து படையெடுப்பார்களே என்று அஞ்சுவாருமாக இருந்தனர். சிங்காசனத்தை எளிதிலே கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிய பகைவர் இப்போது போர் செய்தாலன்றி தம் எண்ணம் கைகூடாது என்று தெரிந்து கொண்டனர். ஆகவே அவர்கள் தம் படைபலத்தை பெருக்கிக் கொண்டார்கள். சோழ நாட்டை சார்ந்திருந்த வேளிர் பலர் கரிகாலன் பலம் பெறுவதற்கு முன்பே போரிட்டு அவன் சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தனர். இந்த எண்ணம் உடையவர்கள் அங்கங்கே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து சோழ நாட்டை கைப்பற்ற என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். 11 பேர் இந்த கூட்டத்தில் சேர்ந்தனர். நாம் எதிர்த்தால் அதற்குரிய படைபலம் நமக்கு இல்லை. பெரிய மன்னர் ஒருவனுடைய உதவி இருந்தாலொழிய போரை நடத்த இயலாது. அப்படி நாம் வென்றாலும் நம் கீழ் சோழ நாடு அமைதியாக இராது. வேறு வேளிர்கள் நம்மை எதிர்ப்பார்கள். ஆகையால் பேரரசன் ஒருவனுடைய ஆதரவை நாடி நம் சூழ்ச்சியை நிறைவேற்றலாம் என்ற கருத்து அவர்களிடையே எழுந்தது. முதலில் பாண்டிய மன்னனுடைய உதவி கிடைக்குமா என்பதை அறிய நினர். சிலர் வேளிர்கள் பாண்டி நாடு சென்று சோழ அரசன் இளவயன் என்றும் பேருக்கு அரசனாக இருக்கிறான் என்றும் சோழ நாட்டு அரசியல் உண்மை நாடகமாக இருக்கிறது என்றும் சொன்னார்கள். எவ்வளவோ பாண்டியர்கள் சோழ நாட்டையும் தம் ஆட்சி கீழ் வைத்து ஆண்டிருக்கிறார்கள். உங்களை அந்த பாக்கியம் வலிய வந்து அடைய இருக்கிறது. நாங்கள் 11 உங்களுக்கு உதவி செய்தோம். சோழ நாட்டு மக்களுக்கும் தக்க அரசன் தங்களுக்கு இல்லையே என்ற குறை இருக்கிறது. போர் தொடங்கினால் அவர்கள் நம்மை எதிர்க்க மாட்டார்கள். சிலர் நம் படையில் சேரக்கூட வருவார்கள். இத்தகைய சந்தர்ப்பம் எப்போதும் கிடைக்காது என்று சொன்னார்கள். பாண்டியன் யோசித்து பார்த்தான். தன் படைபலத்தில் அவனுக்கே நம்பிக்கை இல்லை. போரை தொடங்கிய பிறகு வெற்றி காணாவிட்டால் பாண்டி நாட்டின் அமைதிக்கு இடையூறு நேர்ந்துவிடும். சிறிய சிறிய இடங்களை உடைய வேளிர்கள் தங்கள் நாட்டை இழக்க சித்தமாக இருக்கலாம். வழி வந்த புகழுடைய பாண்டிய மன்னன் அவ்வாறு இருக்க முடியுமா? நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்தால் இந்த போரை நடத்தலாம். இல்லையானால் சும்மா இருப்பதே நலம். பாண்டியனுடைய சிந்தனை இவ்வாறு ஓடியது. அதனோட மண்ணாசை குறுக்கே வந்தது. சோழ நாடு நம் கையில் கிடைப்பதா என்றால் எத்தனை லாபம். சோறுடைய சோநாட்டை பெற்றவன் மனித குலம் அத்தனைக்கும் அரசன் போல இருப்பானே. இவ்வளவு பெரிய நாட்டை பெறுதற்குரிய சமயம் வந்திருக்கிறது. துணை புரிவதாக வலிய வந்து வேளிர் பலர் உறுதி கூறுகின்றனர். வலிய வந்த ஸ்ரீதேவியை புதைத்து தள்ளுவதா? இந்த எண்ணம் அவனை இன்னும் சிந்தனையில் ஆள செய்தது. போரில் வெற்றி காண முடியுமோ என்ற ஐயமும் இவ்வளவு அரிய சந்தர்ப்பத்தை இழப்பதா என்ற ஆசையும் அவன் உள்ளத்தே எழுந்தது. போராடின ஆசை தான் மிகவும் வலிமை உடையதாக இருந்தது. எவ்வளவு படைகளை புதிதாக சேர்க்கலாம் என்று யோசித்தான். திடீரென்று புதிய யோசனை ஒன்று தோன்றியது. பால் வந்த வேளிர்களை பார்த்து சொல்லலானா, நீங்கள் நம்மிடம் வந்ததை பாராட்டுகிறோம். போர் செய்வதானால் நம்முடைய பலத்தையும் துணையாக வருவர் பலத்தையும் மாற்றான் பலத்தையும் சீர்தூக்கி செய்ய வேண்டும். சோழ நாட்டு மக்கள் எளிதில் நம்மை ஆதரிப்பார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே போர் பெரியதாகிவிட்டால் தளராது முன்னின்று போரிடுவதற்கு ஏற்ற பெரிய படை வேண்டும். சிறிது தளர்ச்சி இருந்தாலும் தோல்விக்கு இடம் உண்டு. ஆகவே போர் வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ? இல்லை இல்லை, நீங்கள் இதை போல தக்க செவ்வி கிடைக்காது என்று சொல்வதை நாம் நன்கு உணர்கிறோம். போர் செய்து சோழ நாட்டை கைப்பற்றுவது நமக்கு உடன்பாடான செயலே. ஆனால் இன்னும் படைபலம் சேர்த்து கொண்டு போரில் முன்னவதே நலம் என்று தோன்றுகிறது. சில காலம் பொறுத்து போர் தொடங்கலாம் என்பது தங்கள் கருத்தோ? அதற்குள் கரிகாலன் படைபலத்தை சேர்த்து கொள்ளுவானே? இல்லை இல்லை, போரை மிக விரைவில் தொடங்க வேண்டியதுதான். தக்க துணையை தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். சேரனுடைய துணை கிடைக்குமானால் வெற்றி கிடைப்பது உறுதி. அம்மன்னனிடம் சென்று நம் கருத்தை கூறலாம். நாமும் வருகிறோம். அம்மன்னன் துணை புரிய உடன்பட்டால் அன்றே சோழ அரசன் ஒளிந்தான் என்று நிச்சயம் செய்து கொள்ளலாம். பாண்டியன் யோசனை பலித்தது. சேர நாட்டை ஆண்டு வந்த பெருஞ்சேரலாதன் சோழ நாட்டின் மீது படையெடுக்க உதவுவதாக ஒப்புக்கொண்டான்.
அவனே தலைமை பூண்டு போரை நடத்துவதாக கூறினான். 11 வேளிரும் மனம் நழுவி பாலில் விழுந்தது என்று மகிழ்ச்சி கொண்டனர். பாண்டியனும் போருக்கு வேண்டிய ஆயுதங்களை செய்யலானான். சோழ நாட்டின் மேல் சேரன் படையெடுத்து இருக்கிறான் என்ற செய்தி எங்கும் பரவியது. சேரன் தன் நாட்டிலிருந்து படையெடுக்காமல் பாண்டி நாட்டின் வழியே படையை செலுத்தி அந்த நாட்டு படையையும் வேளிர் படையையும் சேர்த்து கொண்டு தென் திசையிலிருந்து படையெடுத்தான். சோழ நாட்டின் தென்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு வடக்கு நோக்கி படையை செலுத்தினான். இப்படி ஒரு நிலை வரும் என்பதை முன்பே சிந்தித்திருந்த கரிகால் வளவன் ஏற்ற வகையில் படையை திரட்டியிருந்தான். அந்த படையுடன் பூம்புகாரிலிருந்து புறப்பட்டான். பகைப்படை காவிரிப்பூ பட்டினத்தை முற்றுகையிடும் வரையில் காக்கக்கூடாது என்று வேகமாக சென்றான். அவனுடைய வழியை கண்டு படைத்தலைவர்கள் வியந்தனர். படை வீரர்களுக்கு மிக்க ஊக்கம் உண்டாகிவிட்டது. அங்கங்கே உடல் வலிமை பெற்ற மக்கள் தாமே வந்து படையில் வலிய சேர்ந்தனர். சோழ பெரும்படையும் சேர பாண்டியர் படைகளும் சந்தித்தன. சோழர் படைக்கு தலைவன் கரிகாலன் ஒருவனே. மாற்றார் படையிலோ சேரனும் பாண்டியனும் 11 வேளிரும் தலைவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் படைக்கு தலைமை வகித்தார்கள். இரு புறத்து படைகளும் சந்தித்தன. போர் மூண்டது. வெண்ணி என்னும் ஊரில் இரு படைகளும் நின்று போர் செய்தன. சோழ சரித்திரத்திலே நிகழ்ந்த பெரிய போர்களுக்குள் வெண்ணி போர் ஒன்று. ஓர் அரசனை 2 பெரிய மன்னர்களும் 11 குறுநில மன்னராகிய வேளிரும் எதிர்த்தார்கள். சோழ அரசனாகிய கரிகாலனோ இளையவன். ஆனாலும் அவனுடைய விரல் எல்லோரினும் சிறந்திருந்தது. சோழர் படையில் இருந்தவர்களுக்கு சோழ நாட்டு பற்று மிகுதியாக இருந்தது. இரும்படத் தலையார் சோழ நாட்டு மக்கள் உள்ளத்தில் தேசபக்தி கனல் பொங்கும்படி செய்தார். அதனால் நாள்தோறும் நாட்டு மக்களுடைய ஆதரவு அதிகமாயிற்று. மாற்றான் படை அளவில் பெரியதாக இருந்தாலும் வெவ்வேறு தலைவரின் கீழ் போரிட்டது. சில சமயங்களில் யார் பகைவர் யார் தம் கட்சியினர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வேளிர்களின் கீழிருந்த படை வீரர்கள் வெறும் கூலிப்படையர்கள். அவர்களுக்கு தேசபக்தியோ வேறு உயர்ந்த கொள்கையோ இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக போர் நடப்பது சோழ நிலம். சோழ நாட்டில் சோழ படைக்கு தான் பலம் அதிகம் என்பதை சொல்லவா வேண்டும். மாற்றார் படைக்கு உணவு முதலியன சுருங்கிவிட்டால் பாண்டி நாட்டிலிருந்தோ சேர நாட்டிலிருந்தோ வர வேண்டும். சோழ நாட்டில் உள்ள மக்கள் மறைவாகவோ வெளிப்படையாகவோ தமக்கு உதவி புரிவார்கள் என்று வேளிரை எதிர்பார்த்தார்கள். அப்படி நடக்கவில்லை. சோழ நாட்டு படை ஒருமுகமாக போர் செய்தது. கரிகாலன் தெய்வத்தின் திருவருள் பெற்ற தேவன் என்ற எண்ணம் வீரர்களுக்கு இருந்தது. பெரிய யானையின் மேல் இளங்கதிரவன் எழுவது போல் அல்லவா போருக்கு புறப்பட்டு முன்னே நின்றான். ஆத்தி மாலையை சூட்டிக்கொண்டு வீறு பெற்று அவன் புறப்பட்ட வேகம் எல்லா மக்கள் உள்ளத்திலும் வீரக்கனலை மூட்டியது. தானே நேரில் சென்று போரை அந்த இளங்குழந்தை நடத்துவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அவன் புறப்பட்டான். என்ற செய்தியை கேட்டு ஆண்மையுள்ள மக்கள் எல்லாம் படையில் சேர்ந்து புறப்பட்டு விட்டார்கள். போர் கடுமையாக நடந்தது. முதலில் வேளிர் படையில் சலசலப்பு உண்டாயிற்று. எங்கே தளர்ச்சி உண்டாகிறதோ அந்த பகுதியிலே மேலும் மேலும் மோத வேண்டும் என்ற தந்திரம் கரிகாலனுக்கு தெரியும். வேளிர் படை இருந்த பக்கத்தில் ஊன்றி தாங்கினான். என்ன இருந்தாலும் கூலிப்படைதானே. வரிசையாக கால் வாங்க தொடங்கியது. பலர் சோழ படையுடைய படைகளவருக்கு இரையாயின. வேளிர் 11 ஒருவர் பின் ஒருவராக மாய்ந்தனர். அடுத்தபடி பாண்டியன் படையை தாக்கினான் கரிகாலன். சேரன் படையோடு தளர்வின்றி ஒரு பால் சோழ படையினர் போரை தொடுத்து கொண்டிருந்தனர். அங்கே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று அறியா ஒண்ணாத நிலை இருந்தது. பாண்டியன் படையை அதிக வேகத்தோடு எதிர்ப்பதில் கரிகாலன் முனைந்தான். பாண்டி நாட்டு படையும் தளர்ந்தது. பாண்டியன் பட்டான். இப்போது பின்னும் ஊக்கத்தோடு சோழன் மன்னன் சேர பெரும்படையை எதிர்க்க தொடங்கினான். பல போரில் வென்ற பெருஞ்சேன்லாகனுக்கு முன்னே கன்னி போரை செய்யும் கரிகாலன் நின்றான். சேரனுக்கு படைபலமும் அனுபவமும் துணை நின்றன. கரிகாலனுக்கு வீரரின் அன்பும் திருவருளும் இணையில்லாத ஊக்கமும் அறிவு பலமும் துணை நின்றன. சோழப்படையில் இருந்த தளபதிகள் குலை நடுங்கின. கரிகாலனுக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வதென்று பயந்தனர். கரிகாலனே மிடுக்குடன் போரிட்டான். கடைசியில் அவன் விட்ட அம்பு பெருஞ்சேரலாதனுடைய மார்பிலை பாய்ந்தது. அவன் வீழ்ந்தான். வீழ்ந்தவனை அவனுடைய படைத்தலைவர்கள் தூக்கி சென்றனர். வீழ்ந்தவர்களோடு போர் செய்தல் அறமன்று. ஆகவே போர் நின்றது. சோழ மன்னனுக்கு வெற்றி கிடைத்தது. பெருஞ்சேரலாதன் அன்பு பட்டு வீழ்ந்தவன் இறந்து படவில்லை. அவனை வஞ்சிமா நகரம் கொண்டு போய் சேர்த்தார்கள். கரிகாலன் விட்ட அம்பு அவன் மார்பை துளைத்து உடம்பை ஊடுருவி முதுகு வழியே சென்று விட்டது. சுத்த வீரருக்கு மார்பில் புண் இருப்பது அழகு, முதுகில் புண் இருப்பது இழுக்கு. போரில் புறங்காட்டி அப்போது பாய்ந்த அம்பினால் புறப்புண் அமைதல் வீரத்துக்கு இழுக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த வகையிலும் புறத்தே புண் உண்டானால் அதனாலே வாழ்தல்
தவறு என்று பெருஞ்சேரலாதை எண்ணினான். அந்த அம்பு என் உயிரை வாங்காவிட்டாலும் என் புறத்தை புண் நிறுத்திவிட்டு போயிற்று. புறப்புண்ணை வைத்து கொண்டு வாழமாட்டேன், விரதம் இருந்து உயிரை விடப் போகிறேன் என்றான். உடன் இருந்தவர்கள் என்னென்னவோ சொல்லி பார்த்தார்கள். மான வீரனாகிய சேரன் அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வடக்கிருந்து உயிர் நீக்க நிச்சயித்து விட்டான். அப்படியே தன் நகரத்துக்கு வடக்கே நெடுந்தூரம் சென்று ஓரிடத்தில் அமர்ந்து உணவும் நீரும் இன்றி உடம்பை வாட்டி புகலிடம்பு பெற்றான். கரிகாலன் கன்னிப்போரில் வெற்றி மகளை கைப்பற்றினான். அவன் புகழ் எங்கும் பரவியது.